வணக்கம் நண்பர்களே. அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர் அவர் கூறிய ஒரு வார்த்தை, அதைத்தான் இப்போது நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 2 பேருக்கு, அந்த 2 பேர் யார் என்பதை சொல்கிறேன். அண்ணாதுரை சொன்ன ஒரு வார்த்தை, எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது என்பதால் காகங்கள் தேசிய பறவையாக ஆக முடியாது, தேசிய பறவையாக அறிவிக்க முடியாது. ஏன் நமது தேசிய பறவையாக மயிலை மயில் பீகாக் மயிலை ஏன் நம்ம தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்றால், அதனுடைய தனி சிறப்பு என்பது வேறு. அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, நல்ல நிறங்களை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கடந்து அதனுடைய குணாதிசயங்களும் ரொம்ப முக்கியம். நான் சொல்வது மிக சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எப்போதுமே எண்ணிக்கையில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கவும் முடியாது. இதை யார் 2 பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவர் இந்த மறைந்த முதல்வர் அண்ணாதுரையை தனது மாடல் லீடர், மாதிரி தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய். அரசியல்வாதி விஜய் இல்லை, அவர் அரசியல்வாதி ஆகவில்லை, நடிகர் விஜய். இன்னொருவர் அண்ணாமலை தன்னையே தனக்கு அதிகமாக கூட்டம் கொடுக்கிறது, அது அவராக ஏற்பாடு செய்த கூட்டம் என்பதை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். அவராக ஏற்பாடு செஞ்சார்னா காசு கொடுத்து கூட்டினாரா அப்படிங்கிறது அல்ல, அந்த பொருளை நான் சொல்லலை. ஏதோ மறைமுகமான ஒரு விளம்பரத்தினால் மறைமுகமாக மற்றவர்களை தூண்டுவதன் மூலமாக சில தரவுகள் அவரிடம் எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக, அவர் தரவுகளை அதிகமாக செய்தியாளர்களிடம் பேசுகிறார் என்பதற்காக அவரை கூர்ந்து கவனிப்பவர்கள் சற்றதிகம் இருந்தார்கள். இதனால் அவர் தன்னைத்தானே ஒரு கற்பனை உலகில் மிதந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். அதேபோல் தான் நடிகர் விஜயும். அவருடைய நடனம் சினிமாவில் ஏதோ பலர் ரசித்தார்கள் என்பதற்காக இவர்களெல்லாம் நம்மளுடைய ரசிகர்கள், இவர்களெல்லாம் நம்மளை தேர்தல் என்ற ஒரு அரசியல் களத்தில் நம்மளை அங்கீகரித்து விடுவார்கள் என்ற அதீத நம்பிக்கையோடு அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார். இப்போ மீண்டும், ஏன்னா அவர் அண்ணாதுரையை மாடல் லீடராக ஏற்றுக்கிட்டார், மாதிரி தலைவராக, கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டார். அதனால தான் விஜயும் இதில் சேர்த்துக்கிட்டார். இந்த அண்ணாமலையும் இப்படி தான். இது இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே நம்மளுடைய வீடியோக்களில் சொல்வேன். யதார்த்தத்தை சொல்கிறதுனால நிறைய எனக்கு எதிர்விமர்சனங்கள் கூட வந்ததுண்டு. ஆனால் நாம் நடுநிலையோடு யதார்த்தங்களை சொல்வோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.